நேரத்தின் காலத்தின் அருமை கருதி ஐயாவுடைய நிலைமை கருதி நாம் அதற்கு கட்டுப்பட சூழ்நிலை இருக்கிறோம். அண்ணன் அவர்கள் அழகாக தொடங்கி வைத்தார். கடிகை அவர்களுடைய அறிமுகம் மிக சிறப்பாக இருந்தது. மாலையை பற்றி சொன்னார், அதற்கு ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தார். நான் கொஞ்சம் வேகமாக தான் போறேன். அது அந்த விளக்கம்லாம் திரும்ப சொல்லிட்டு இருந்தால் இன்னும் நேரம் ஆயிடும். அண்ணன் அவர்களுடைய கேள்வி இன்பம் ஒருவருக்கு, அந்த கேள்வி நல்ல அருமையான கேள்வி. அவர் படி தமிழ் என்று அவருடைய குரல் இன்பம் முறை இறக்க ஆணையிட்டாரே அப்படின்னு. இந்த 9 குரல்களையும் பார்த்தா அவர் எல்லாம் நேர்மறையான இருக்காரு. இறக்கலாம் பொருளை தான் இருக்காரு. அந்த பிச்சை எந்த பொருள் அல்ல, பிச்சை என்ற தமிழ் சொல்லி அல்ல. இவருடைய முடிந்த முடிவு இரவு 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 நான் சொல்லவில்லை, இறப்பு 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 நான் சொல்லவில்லை. அந்த சொல்ல அந்த ஒலிப்பிலேயோ பழுக்கல்லையோ அதை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய கருத்து தான் கண்டுபிடிக்கணுங்கிறதையும் இந்த அதை நான் பதிவு செய்ய. இறப்பு இறப்பு என்பது எப்பொழுதுமே கடிகை அவர்கள் எனக்கு தெரிந்து கடந்த 8 ஆண்டுகளாக நான் பார்த்துள்ளேன். அவர் எப்பொழுதுமே 10ஆம் குரலை முத்தாய்ப்பாக எடுத்து கையாள்வார். 10ஆம் குரல் ஒரு முத்தாய்ப்பான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அடுத்த அதிகாரத்திற்கு கூட அடுத்த 10ஆம் குரல் தான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வருகின்ற குரல். இறப்பான் விரலாமை வேண்டும், இறப்பிடுமை இறப்பிடுமை மன்னிக்கவும் தானையும் சாலுங்கரி தான் அப்புறம் சொல்லிருக்காரு. இரவச்சத்தில் அதை பற்றி பேசலாம். அடுத்த இரவச்சத்துக்கு இது வருது. அங்கதான் அதுக்கு இரண்டும் நீர்வாழ்வு வேண்டிய பறந்து கிடைக்கிற வீட்டில் இருக்கு. அப்ப இறக்கக்கூடாது இருக்கு. இப்ப இறக்கலாம். இறத்தலும் ஈதலே போலும் சொல்றாரு. இறத்தலும் ஈதலே போலும். கரத்தல் கரத்தல் கனவிலும் கேட்காதான் மாட்டு மறைச்சி வைக்கிற தன் வாழ்க்கையிலேயே கனவுல கூட காணாத வேண்ட நீ இறப்பது கூட ஒரு கொடைதான். அதுக்கு கொடைதான். இறப்பது கூட அவனுக்கு ஒரு உதவி மாதிரி. அவனுக்கு ஈத்து நோக்கம் அவனுக்கு கிடைக்கல, அது வீச்சில உதவி அவனுக்கு. அப்படி நிறைய இருக்குது. ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். ஐயா சொன்ன கருத்து முழுக்க முழுக்க சரியான கருத்து. இறப்பாறை இல்லாத ஈந்தல் ஞானம் மரப்பாவை சென்று வந்தற்று என்கிற குரலும் அதுக்கு அடுத்த 9ஆவது குரல் விளக்கம் கேட்க வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் பிறகு கூட பேசலாம் என்று சொல்லி ஐயன் வள்ளுவர் எனக்கு நிறைய ஆசான்கள் உண்டு. அறிவாசான் பெரியார், தமிழாசான் அண்ணா, கலைஞர், நம்மளுக்கு குரலாசான் நிறைய பேர் இருக்காங்க. அதிலும் எனக்கு ஒரு ஆசான் உண்டு. இந்த அவையிலே இருக்கின்றார். மற்றவர்களாம் என்னுடைய அகவையில் மூத்தவர். எனக்கு ஒரு ஆசான் கடிகை ஆண்டனி என்று சொன்னால் நீங்க பொய் என்று நினைப்பீர்கள். நான் இந்த ஏனெனில் நான் அப்புறம் ஆசான், ஏனெனில் நான் இந்த வேலரசு போய் பேசான். நடிகையின்பால் மற்றவர்கள் கொண்டுள்ள பற்றை விடவும் இந்த கடிகையின்பால் நான் கொண்டுள்ள பற்று அதிகம். அவர் சொல்வார், எப்பொழுதும் சொல்வார், ஒவ்வொரு சொல்லையும் அந்த அதிகார தலைப்போடு பொருத்தி பார்க்க வேண்டும். அதற்கு அவர் சொன்ன உதாரணம், நிலத்தியல்பான் நீர் நின்ற அச்சாகும் மாந்தருக்கு இனத்தியல்பதாகும் அறிவு. இதை தனியான தலைப்பத்தி பார்த்தா அவன் இனத்துக்கு ஜாதிக்கத்தை பத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஒரு குரல் தனியா பார்த்தா ஒவ்வொரு ஜாதிகள் பத்தி, ஆனா அதுல சித்திரம் சேராமல் வருது. அப்போ ஒவ்வொரு குரலையும் ஐயா அழகா சொன்னாரு. இன்பம் இன்பம் ஒருவருக்கு தரேன், இன்சொல் இழுக்கு தரணும் வலியுறுத்திருக்காரு. இன்சொல் இழுக்கு தரும், இன்சொல் இழுக்கு தருமா? இனிமை பெறுவர் அதிகாரம் என்னவரு இன்சொல் இழுக்கு தரும் விட்டாரு. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்வொழியார் இன்சொல் இழுக்கு தரும். இந்த இன்சொல் இழுக்கு தரும், இன்சொல் இழுக்கு தருமா? அப்ப இந்த இன்சொல் சொல்லலாம் இல்லாத கூறுவதுன்னா எவ்வளவு தவறும். ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. வள்ளுவத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. 5ஆம் குரல், கரப்பினார் வையகத்து உண்மையால் 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 இல் 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 கண்ணோட்டத்தை போய் பேசினாங்க. கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்மையான் உண்மையான். அங்கேயா உண்மையால் போடல, அங்கேயா உண்மையான் போடல. அங்க இன்னு அதுக்கடுத்து உயிரெழுத்து வருது, இங்க இல்லு அதுக்கடுத்து மெய் எழுத்து வருது. இந்த ஒரு ஓர் இங்கிலீஷ் இருக்கு மாதிரி அன் ஆண் ஆளுக்கும் இருக்கு, வெறும் தோருக்கும் இருக்கு. வள்ளுவர் மிகச் சிறப்பாக கையாண்டிருப்பாரு. நம்ம அங்காவது ஒரே குரலுக்கு இருக்காரு. புறந்தூய்மை நீரான் அமையும், நீரான் அமையும் உயிரெழுத்து. அகந்தூய்மை வாழ்மையார், வாழ்மையான் இல்ல வாழ்மையார். ஒரு குரலை ஆளும் போடுவாரு ஆளும் போடுவாரு. அதுதான் வள்ளுவர். ஆக எழுத்தை திருத்த வேண்டியதில்லை. இறத்தல் என்பது நாம இழந்து எல்லாரும் ஈவாரை காணி. அதுக்கு தான் அவர் கதையெல்லாம் சொன்னாரு. உஸ்தாது ஊட்டன் ஒரு படமே மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படம் மிகச்சிறப்பான. அந்த கல்லாப்பட்டியில பணம் போட்டவர் ஜெயமோகன் அல்ல, அது மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். கல்லாப்பட்டியில் பணம் போட்டது ஒரு மருத்துவக் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பது மட்டும் வரலாறு. ரஹ்மானியா ஹோட்டலை பத்தி தான் சொன்னாரு. இதுதான் அது உஸ்தாது ஹோட்டல், ஹோட்டல் உஸ்தாதுங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மலையாளத்தில் வந்த படம். அதற்கு முன்னால வைக்கம் பசீரை பற்றி சொன்னாரு. ஒருவன் மானத்தை பறிக்க நின்றான்,
இன்னொருவன் நீ எனக்கு எதுவுமே தராண்டம்பா, சாப்பிட்டு போப்பா. இங்க ரெண்டு இந்த அர்த்தம் அங்கட்டம். அந்த அர்த்தம் காட்டி நின்றார் அறிவட்டம் காட்டும் கருவி என்று உண்மை வாழ்த்தி நான் அனைவரையும் வாழ்த்தி ஐயா அவர்கள் இளங்கோ வன்னியப்பெருமா அவர்கள், நமது வில்சனையா அவர்கள், இன்னும் குரலை ஆய்ந்துரைத்த இவர் நயினார் அவர்கள், ஐயா அவர்களுக்கு தனியாக ஒரு குரலை பற்றி ஒரு ஆய்வுரை கொடுத்தாலும் அவ்வளவு அதிகாரத்தையும் நன்றி தரவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதுக்காக நான் எல்லாரும் தந்தையா சொல்லிருக்கேன். ஐயா அவர்கள் மிக நிறைவுரையாற்றினார். நமது குமரேசன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய கடிகை தோழர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து நெருங்கிய அன்பர்களுக்கும் நாம் மீண்டும் நன்றி கூறுகின்றோம். அடுத்த இரவச்சம் குரலில் நான் கண்டிப்பாக எனக்கு நீ பேசுறது யாரும் இல்லாதனால அந்த வருத்தத்தை திருத்தமாக அங்கு செய்வோம். அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி நன்றி நில சொன்னேன். என்றுமே இவ்வுறவு நின்று நிலைக்கும் விளைவு.